Hello guys, happy morning. Welcome to Happy Lifestyle channel. This is Vinod and Divya. நம்ம வந்து டே 4 ஆஃப் 90 டே டிரான்ஸ்ஃபர்மேஷனில் இருக்கோம். நீங்கள் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்கன்னா நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 90 டேஸில் வந்து ஒரு 10 kg கிட்ட ரெடியூஸ் பண்ணலான்னு இருக்கோம். உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜிம்முக்கு வந்த உடனே ட்ரெட்மில்லு சைக்கிளிங் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பைசப்ஸ் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் வந்து ஹோல் பாடி வார்ம் அப் வந்து ஒரு 10 minutes பண்ணோம். வார்ம் அப் முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக தம்பிள்ஸில் பைசப்ஸ் கல் பண்ணோம். இதில் வந்து 3 sets பண்ணோம். ஈச் செட்லேயும் ஒரு 20 reps பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஆம்லேயே வந்து 10 reps, இன்னொரு ஆம்ல ஒரு 10 reps, மொத்தம் 20 reps பண்ணியிருப்போம். 3 sets பண்ணோம். திவ்யாவும் பைசப்ஸ் கல் பண்ணாங்க. 2.5 kg தம்பிளில் பண்ணாங்க. இதுலேயும் 3 sets வந்து ஈச் செட்லேயும் 20 reps போட்டாங்க. ஸோ பைசப்ஸில் வந்து செகண்ட் ஒர்க் அவுட்டாக தம்பிள்ஸில் வந்து ஹேமர் கல் பண்ணோம். இதுலேயும் வந்து 3 sets பண்ணோம். ஈச் செட்லேயும் வந்து ஒரு 10 reps வந்து ஈச் ஆமில் வந்து 10 reps, ஸோ 20 reps போடணும். ஸோ திவ்யாவும் ஹேமர் கல் பண்ணாங்க. 2.5 kg தம்பிளில் பண்ணாங்க. நீங்கள் வந்து இனிஷியலாக ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னா கம்மி வெயிட்டில் பண்ணுறது நல்லது. ஸோ தேர்ட் ஒர்க் அவுட்டாக ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி பண்ணுவோம். பைசப்ஸ் காலையும் ஹேமர் காலையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்பரில் வந்து பைசப்ஸ் கால் பண்ணோம். டவுன் பண்ணும்போது ஹேமர் காலில் டவுன் பண்ணோம். ஸோ இதுலேயும் வந்து 3 sets போட்டோம். ஈச் செட்லேயும் ஒரு 20 reps போட்டிருப்போம். இனிஷியலாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஃபார்ம் சரியாக வரலினாலும் நீங்கள் போக போக வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். பைசப்ஸ் ஒர்க் அவுட்டில் ஃபோர்த் ஒர்க் அவுட்டாக பார்பல் ராடு வச்சு பைசப்ஸ் கல் பண்ணோம். இதுலேயும் வந்து 3 sets அண்ட் ஈச் செட்லேயும் ஒரு 15 reps பண்ணியிருப்போம். நீங்கள் ராடில் வந்து வெயிட் வச்சு தான் போடணும் அப்படின்னால இனிஷியலாக ஃபார்ம் கற்றுக்கிட்டு போக போக வெயிட் இன்க்ரீஸ் பண்ணால் ஓகே தான். ஸோ பைசப்ஸ் ஒர்க் அவுட்டில் ஒரு 4 வேரியேஷன்ஸ் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் ட்ரெட்மில்லும் சைக்கிளிங்கும் ஒரு 20 minutes வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜிம்லேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஒரு 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். ஒரு 40 minutes வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், அதாவது பைசப்ஸ் ஒர்க் அவுட் போட்டோம். ரிமைனிங் ஒரு ட்ரெட்மில்லும் சைக்கிளிங்கும் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 20 minutes பண்ணியிருப்போம். ஒரு ஆல்மோஸ்ட் கார்டியோவில் வந்து ஒரு 200 kcal பர்ன் பண்ணியிருப்போம். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கில் ஒரு 150, அதுமாரி டோட்டலாக ஒரு 350 kcal பர்ன் பண்ணியிருப்போம். வெயிட் லாஸ் பண்ணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான டைமை ஒதுக்கியே தான் ஆகணும். ஒரு 1/2 hour வந்து நீங்கள் கண்டிப்பாக கார்டியோவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணியே தான் ஆகணும். அதேமாதிரி உங்கள் டயட்டுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். டயட் பற்றி சொல்லணும்னா நீங்கள் ஒரேடியாக எல்லாத்தையும் கட் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு சுகர்ஸ் அண்ட் அவுட் சைட் ஃபுட்ஸை கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக வீட்டில் சாப்பிட்ற சாப்பாடு ரெகுலராக ஒரு 1 week சாப்பிடுங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு கார்போஹைட்ரேட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட ஆரம்பிங்க. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா இட்லி, தோசை இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, மதியானம் ரைஸு, நைட் சாப்பிட்றதுலையும் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்றத விட ஒரு குவான்டிட்டி 2 குவான்டிட்டி. இப்போ இட்லிலாம் அதிகமாக சாப்பிட்றோம், 5 இட்லி அதுமாரி சாப்பிட்றோன்னா ஒரு 3க்கு கொண்டு வாங்க. அதுமாரி நைட்டும் தோசை அதிகமாக சாப்பிட்றோன்னா ஒரு 2 counts கம்மியாக சாப்பிடுங்க. மதியானம் ரைஸ் வந்து ஒரு 2 cup 2 கரண்டி ஃபுல்லாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 1.5 கரண்டிக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறமா ஒரு கரண்டி ரைஸ்க்கு கொண்டு வாங்க. அதோட வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்த்து சாப்பிடுங்க. இதேமாரி கம்மியாக சாப்பிட்டா கொஞ்சம் மற்ற டைமில் உங்களுக்கு பசிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் எப்போவுமே கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. ஆப்பிள், மாதுளை ஏதாவது கட் பண்ணி இதுமாரி நீங்கள் வச்சுக்கிட்டா உங்கள் பசிக்கிற டைமில் ஒரு 1 piece 2 piece அதுமாரி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் பசி கொஞ்சம் அடங்கும். ஸோ எக்ஸ்ட்ரா வேறு அதர் ஃபுட்ஸ் நீங்கள் சாப்பிடாமல் இருப்பீங்க. ஜிம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டோம். இப்போ தான் டிஃபன் சாப்பிட போகிறோம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னா கோதுமை குருணை உப்புமா. ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னென்னா எக் ரைஸ் செஞ்சு அதோட கொஞ்சம் கேரட்டும் எக்கும் சேர்ந்த மாதிரி பொரியல். நைட்டுக்கு வந்து 2 கோதுமை தோசை, கொஞ்சமாக சட்னி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஹாப்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.